வியூசபிள்வி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். இந்த காணொளியில நாம மனித குலத்துக்கு ஏற்பட்ட 2 ஆறாத வடுக்களை பத்தியும், அதன் பின்னணியில யார் யார் இருந்தாங்க அப்படிங்கறத பத்தியும், இனி இந்த மாதிரியான அடுத்து திரும்ப இந்த மாதிரியான ஒரு போர் வந்துருமோ அப்படிங்கறத பத்தியும் பார்க்க போறோம். அதுக்கு மெயின் காரணமா யார் யார் இருக்காங்க, இது எதனால நடக்க கூடும்னு இப்போ சமூக வலைதளங்கள்ல பெரும்பாலானவரால பார்க்கப்படுது அப்படிங்கறத பத்தியும் தெளிவா விரிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜூலை 28, 1914ஆம் ஆண்டு தான் இந்த உலகத்தினுடைய முதல் போர் ஆரம்பிக்குது. இதற்கான காரணமா எது தெரியுமா பார்க்கப்படுது? அதற்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஆஸ்திரிய இளவரசரா இருக்கக்கூடிய பிரான்சிஸ் அப்படிங்கிற வரைக்கும் அவரது மனைவியையும் சைபீரிய தீவிரவாதிகள் கொன்னுடுறாங்க. சின்ன சம்பவமா நம்ம இப்ப பாக்குறவங்களுக்கு நமக்கு இருந்திருக்கலாம். பட் அப்போ அந்த காலகட்டத்தில் ஒரு அரசரையும் ஒரு இளவரசரையும் அவருடைய மனைவியையும் கொல்றாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சம்பவமா மாறி அது உலகத்தினுடைய முதல் உலக போருக்கு ஒரு வழிவகுத்தது அப்படின்னு சொல்றாங்க. எப்படி கிரிக்கெட் ஆடும்போது கபடி ஆடும்போதெல்லாம் 2 அணிகளா பிரிவாங்களோ அந்த மாதிரி உலக போர்லயுமே உலக நாடுகள் எல்லாருமே ஒரே அணியில இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஃபேவரிசம் பண்ற நட்பு நாடுகள் கூட ஒரு சில நாடுகள் போய் சேருவாங்க இல்லையா, அந்த மாதிரி உலகத்தின் முதல் உலக போர்லயே 2 அணிகளா பிரிஞ்சிருக்காங்க. இதுல மத்திய நாடுகள், அதாவது சென்ட்ரல் பவர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற முக்கியமான நாடுகள் ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி, பல்கேரியா போன்ற நாடுகள் ஒரு அணியாவும், நேச நாடுகள் அதாவது அலைட் பவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா பிரான்ஸ், பிரிட்டன், ரஷ்யா மற்றும் அமெரிக்கா, இத்தாலி, ஜப்பான் இந்த மாதிரியான நாடுகளும் ஒரு பக்கமா இருக்காங்க. குறிப்பா இந்த போர்ல போர் விமானங்கள், நச்சு வாயுக்கள், நீர்மூழ்கி கப்பல்கள் அப்படின்னு பல விஷயங்கள் இந்த போர்ல ஈடுபடுத்தப்பட்டிருக்கு. முக்கியமா பீரங்கிகள் இந்த போர்ல முதல் உலக போர்லயே ஈடுபடுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த டெக்னாலஜிக்கலி அப்டேட்டடான ஆயுதங்கள் மூலமா பல லட்சக்கணக்கான மக்களின் உயிர்கள் பிரிஞ்சது அப்படிங்கறத மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. குறிப்பா எதிர்ப்படையில இருக்கக்கூடியவங்களை கொடூரமா கொண்டு வீழ்த்தினது என்ன தெரியுமா? அதுல முக்கியமான பங்கு இந்த நச்சு வாயுக்கள். நச்சு வாயு நிறைஞ்ச ஒரு கண்டெய்னரை, ஒரு பாம்ப எதிர்ப்படையினர் இருக்கிற இடத்துல இவங்க ஜெர்மனியால வீசப்படுது. அந்த நச்சு வாயு தாக்கி பல லட்சக்கணக்கான அணி வீரர்கள், நம்மளுடைய படை வீரர்கள் இறந்துட்டதா அங்க சொல்லப்படுது. இந்த போர்ல தான் ஒரு போர் நடக்குதுன்னா அதுக்கு பதுங்கு குழிகள்ல பதுங்கி இருந்து கூட தாக்கலாம் அப்படிங்கிற ஒரு வடிவத்தை கொடுத்த போரா இருக்கு. இதைத் தொடர்ந்து 1918 நவம்பர் 11ஆம் தேதி ஜெர்மனியில் சரணடைந்ததோடு இந்த போர் ஜெர்மனி சரணடைது. இந்த சரணடைதல் இந்த ஜெர்மனி முடிஞ்சதுமே இந்த போர் முதல் உலக போர் முடிவுக்கு வருது. இதன் விளைவுகள் கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயமா இருந்தது. இந்த முதல் உலக போரின் தாக்கம் எப்படி இருந்ததுன்னா ஒரு கற்பனைக்கும் எட்டாத ஒரு தாக்கத்துல ஏற்படுத்துச்சு. சுமார் 2 கோடி மக்கள் இந்த முதல் உலக போரால உயிரிழந்ததா சொல்லப்படுது. பல கோடி டாலர் மதிப்பிலான சொத்துக்கள் தீக்கிரையானதா கூறப்படுது. அது மட்டும் இல்லாம பல நாடுகள், முக்கியமா ரஷ்யா, ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி போன்ற பெரிய பேரரசுகள் வீழ்ச்சி அடைஞ்சதா சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம இந்த நாடுகள் மேல பயங்கரமான நிபந்தனைகள் விதிச்சதாகவும், பின்னாளில் 2ஆம் உலக போருக்கான விதைய இந்த முதல் உலக போரே விதைச்சதாகவும் சொல்லப்படுது. 2ஆம் உலக போர் உலகத்துல அரங்கேறிய மிக கொடூரமான ஒரு உலக போர்கள்ல இதுவும் ஒண்ணு, இந்த 2ஆம் உலக போர். இந்த 2ஆம் உலக போர் அந்த காலகட்டத்துல தான் ஹிட்லர் அப்படிங்கிற ஒரு ஈடு இணையில்லாத ஒரு இரக்கமற்ற ஒரு போர் வீரனின் எழுச்சிய ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம். இந்த முதல் உலக போருடைய முடிவுல ஜெர்மனி மீது பல அவமானங்கள், பொருளாதார நெருக்கடிகள், அப்படிப்பட்ட பல விஷயங்கள் திணிக்கப்பட்டுச்சு இல்லையா? இந்த திணிப்புகளின் மூலமா தான் ஹிட்லர் அப்படிங்கிற ஒரு மனுஷன் சர்வாதிகாரியா மாறி இங்க இருக்கக்கூடிய யூதர்களுடைய மரணத்துக்கு வழிவகுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். தேடி தேடி யூதர்கள் எங்கெங்க இருக்காங்களோ அங்கெல்லாம் தேடி போய் நின்னு வெட்டினாரு அப்படின்னு சொல்லலாம். 1939ஆம் வருடம் செப்டம்பர் 1ஆம் தேதி ஜெர்மனி போலாந்து மேல படையெடுத்து போறாங்க. இதுவே 2ஆம் உலக போரின் தொடக்கமா பார்க்கப்படுது. வழக்கம் போல, அதாவது எப்பவுமே 2 அணிகள் இருக்கிற மாதிரி இந்த 2ஆம் உலக போர்லயும் 2 அணிகள் இருந்தாங்க. 2 மிகப்பெரிய கூட்டணி நாடுகள் இருந்தாங்க. அச்சு நாடுகள், ஆக்சிஸ் பவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த பக்கம் யார் யார் இருந்தாங்கன்னா இத்தாலி, ஜெர்மனி, ஜப்பான். இந்த 3 நாடுகளும் ஆக்சிஸ் பவர்ஸ் அப்படிங்கிற ஒரு
ஒரு கண்டென்ட்டுக்குள்ள இருக்காங்க. இந்த அலைன்ஸ் பவர்ஸ் அப்படிங்கிற இந்த ஃப்ரேம்குள்ள யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா பிரிட்டன், பிரான்ஸ், அமெரிக்கா, சோவியத் யூனியன் மற்றும் சீனா. ஹிட்லர் தலைமையிலான ஜெர்மனி மின்னல் வேக தாக்குதல்களை பயன்படுத்தி ஐரோப்பால ஒரு பெரும்பகுதியை கைப்பற்றுறாங்க. ஐரோப்பாவின் பெரும்பகுதி அப்படிங்கிறதே அன்னைக்கு ஒரு பெரிய சக்தியா இருந்தது. அதே சமயம் இந்த பக்கம் பசிபிக் ஓஷன்ல ஜப்பான் அமெரிக்காவினுடைய பேர்ல் ஹார்பரை துவம்சம் பண்றாங்கன்னு சொல்லப்படுது. அமெரிக்காவின் பேர்ல் ஹார்பர்ல ஜப்பானால் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலின் பதிலாதான் அமெரிக்கா இந்த இரண்டாம் உலக போருக்குள்ள நேரடியா இறங்குறதுக்கான மிக முக்கிய காரணமா பார்க்கப்படுது. இந்த போரினுடைய உச்சகட்ட கோர முகம் அப்படின்னா என்ன தெரியுமா? 1945 ஜப்பானின் ஹிரோஷிமா, நாகசாகி போன்ற இடங்கள்ல அமெரிக்கா தங்களுடைய அணு ஆயுத குண்டுகளை வீசுறாங்க. இதுல பல கோடி மக்கள் கண் இமைக்கிற நேரத்துல மண்ணோட மண்ணா போனதா சொல்லப்படுது. இந்த சம்பவத்தை நாமளும் நம்மளுடைய பள்ளி காலங்கள்ல புத்தகத்துல படிச்சிருப்போம். இந்த தாக்குதல்லாம் மனித வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய கருப்பு பக்கமா பார்க்கப்படுது. இந்த தாக்குதலுக்கு அப்புறம் போர்ல ஈடுபட்ட பல நாடுகள், அச்சு நாடுகள் பக்கம் இருந்த பல நாடுகளும் சரணடைறாங்க. இந்த இரண்டாம் உலக போர் முடிவுக்கு வருது. இந்த 6 ஆண்டு கால போர்ல கிட்டத்தட்ட 7 முதல் 8.5 கோடி மக்களின் உயிர்கள் பிரிஞ்சு போயிருக்கு, உயிர்கள் எடுக்கப்பட்டிருக்கு, உயிர் பலிகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மக்களுக்கு என்ன தெரியும்? இந்த மக்கள் சாதாரணமா நம்மள மாதிரி டெய்லி காலைல எழுந்து பல் விளக்கி சூடா ஒரு டீயை குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அன்றாட வேலையை பார்க்கிற பொதுமக்களா இருந்த அந்த மக்களை 2 நாட்டினுடைய தலைவர்களுடைய அகங்காரத்தினால உயிர்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது இங்க சோகத்தை ஏற்படுத்துது. இங்க போருக்கும் எங்களுக்கு என்னங்க சம்பந்தம்னு தெரியாம பல பச்சிளம் குழந்தைகள் இறந்திருக்காங்க. அந்த பச்சிளம் குழந்தைகளுக்கு தெரியுமா நாம ஒரு போர் நடக்கிற நாட்டுல பிறந்திருக்கோம், ஆகையால நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காவது தெரியுமா? கிடையாது. அங்க அன்றாட வாழ்க்கையை பார்த்துட்டு இருந்தா பல சாமானிய மக்கள் கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. உலக போரின் முதல் பாகம், உலக போரின் 2ஆம் பாகம், இந்த 2 பாகமும் சேர்த்து கிட்டத்தட்ட 6 வருடங்கள் நடந்திருக்குன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ திரும்ப இந்த உலக போரின் 3ஆம் பாகம் நடக்க இருக்கோ, நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு பீதியை கிளப்பியிருக்காங்க. இதற்கு காரணம், மிக முக்கிய காரணமா பார்க்கப்படுகிறது என்ன தெரியுமா? அமெரிக்காவின் அதிபரா இப்போ பதவியில் இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும், ரஷ்யாவின் அதிபராக இருக்கக்கூடிய விளாடிமிர் புட்டின் அவர்களும் கருத்தியல் மோதல்கள்ல ஈடுபட்டிருக்காங்க, வர்த்தக ரீதியிலான மோதல்கள்ல ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சமீபமா தான் நம்ம இந்தியா மேலையும் 25% சுங்க வரிய அமெரிக்கா செலுத்துச்சு. இப்படி பல நாடுகள், அதாவது ரஷ்யாவுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய எந்த நாடுகளா இருந்தாலும் அந்த நாடுகள் எனக்கும் எதிரி அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில தான் அமெரிக்கா வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அமெரிக்காவின் இந்த செயல்பாடு பிடிக்காம இந்தியா சார்பா எதிர்ப்புகளை பதிவு செஞ்சாச்சு. இந்தியாவுடைய எதிர்ப்பு பதிவை தாண்டி ரஷ்யா அதுக்கு ரியாக்ட் பண்ணிருக்காங்க. இந்தியா எங்களுடைய நட்பு நாடா இருக்கிறதுல உனக்கு என்னடா பிரச்சனை? அவங்க எங்க கிட்ட எண்ணெய், அதாவது கச்சா எண்ணெய்களை அங்கிருந்து குறைந்த விலையில நம்ம இந்தியா எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ இதுல உனக்கு என்ன பிரச்சனை? நாங்க இப்படிதான் இருப்போம்னு இந்தியாவும் சொல்லிட்டாங்க, ரஷ்யாவும் சொல்லிட்டாங்க. ரஷ்யா எல்லாத்துக்கும் மேல என்ன தெரியுமா சொல்றாங்க? ஒரு ஜோக்கருக்கு பதவியை கொடுத்தா இப்படிதான் நடக்கும் அப்படின்ட்டாங்க ஓப்பனா. சரி, அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேட்டா, ரஷ்யாவும் உக்ரைனும் போர்ல இருக்காங்க. ரஷ்யா உக்ரைனை தாக்குறதும், உக்ரைன் ரஷ்யாவை தாக்குறதும் அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க தேர்தலில் நிற்கும் போது அவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு, என்ன மட்டும் நீங்க பிரசிடென்ட் ஆக்கிட்டீங்கன்னா, என்ன மட்டும் நீங்க அதிபர் ஆக்கிட்டீங்கன்னா நான் 24 மணி நேரத்துல ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துவேன், உலகத்துல நடந்துட்டு இருக்க பல போர்களை என்னால நிறுத்த முடியும், அதற்கான கெப்பாசிட்டி எனக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லிதான் அவரு தேர்தலில் நின்று ஜெயிச்சு இன்னைக்கு அதனுடைய அமெரிக்காவினுடைய ஒரு பிரசிடென்டா உட்கார்ந்துருக்காரு. இந்த உலகத்தினுடைய மிக சிறந்த வல்லரசு நாடுகள், மிக உயரிய நாடுகள்ல அமெரிக்காவும் ரஷ்யாவும் இருக்கு. ரஷ்யா தான் உலகத்திலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய நாடு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பக்கம் அமெரிக்காவை ஷேர் பண்றாங்க, இந்த பக்கம் ஐரோப்பா நாடுகள் கூட அவங்க பார்டர்ஸை ஷேர் பண்றாங்க அப்படிங்கிறதும் நிதர்சனமான உண்மை. இதுல அணு ஆயுதங்கள்ல யாரு பெரியவங்கன்னு கேட்டா நம்ம எல்லாரும் ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்சவங்க என்ன சொல்லுவோம்? அமெரிக்கா தாங்க. ஏன்னா அமெரிக்கா கிட்ட இல்லாத சக்தியே இல்ல, அவங்க கிட்ட இல்லாத டெக்னாலஜியே இல்லைன்னு அப்படின்னு சொல்லிடுவோம். அததான் ட்ரம்ப் எக்ஸ் தளத்துல பதிவு செய்யறாரு. என்னன்னா, ரஷ்யாவினுடைய முன்னாள் அதிபர், முன்னாள் பிரசிடென்ட் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு ட்வீட் போடுறாரு. அந்த ட்வீட்டுக்கு ட்ரம்ப் ரிப்ளை பண்றாரு. இது ஒரு கருத்தியல் மோதலா போயிட்டு இருக்கு. கடைசியில ட்ரம்ப் என்ன பண்றாரு, இல்ல நீ இப்படிலாம் பேசிட்டு இருந்தனா ரஷ்ய நாட்டுக்குள்ள என்னால இப்போ நான் நினைச்ச இந்த செகண்ட் என்னால
அணு ஆயுத தாக்குதல் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஒரு வாய் வார்த்தையை விட்டுற. அப்படி அதற்கு நம்மளுடைய விளாடிமிர் புதின் சும்மா இருப்பாரா? உலகத்துல இருக்கக்கூடிய உலக நாடுகள் கிட்ட இல்லாத அணு ஆயுதங்களை குமிச்சு வச்சிருக்காங்க ரஷ்யா. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க அடிக்கடி இது சம்பந்தப்பட்ட அறிக்கைகளை வெளியிட்டுட்டே இருக்காங்க. அப்போ இப்படி இருக்கிறப்போ அமெரிக்காவினுடைய இந்த மாதிரியான ஒரு த்ரெட்டனிங் கொடுக்கிற மாதிரியான ஒரு அப்ரோச், ரஷ்யாவை சீண்டி பாக்குற மாதிரியான அப்ரோச்சுக்கு ரஷ்யா ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னா, இந்த உலகத்துல ரொம்ப ரம்மியமான நகரங்கள்ல லண்டன், யுஎஸ்ஏ உடைய பல வீதிகள், பிரசிடென்ட் மாளிகை, இப்படின்னு பல இடங்கள்ல எங்களால நினைச்சா 8 நிமிஷத்துக்குள்ள நாங்க அழிச்சிட முடியும் அப்படின்றாங்க ரஷ்ய அதிபர். இதெல்லாம் பாக்குறப்போ உண்மையாவே ஒருவேளை இந்த 3ஆம் உலக போர் நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. இந்த 3ஆம் உலக போர் நடந்தா என்ன ஆகும்? இப்போ நாம ஒரு டெக்னாலஜிக்கலி அப்டேட்டட் ஜெனரேஷனா வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, காத்துல பேசிட்டு இருக்கோம்ல, கண்ணசச்சா எல்லாம் நடக்குது இல்ல, இந்த டெக்னாலஜி எல்லாமே ஒண்ணுமே இல்லாம போயிடும். நம்ம கிட்ட இருக்கிற எந்த சோர்ஸுமே இந்த உலகத்துல இல்லாம போயிரும் அப்படிங்கிறது தான் உண்மை. மாத்தி மாத்தி அணு ஆயுதங்களை இங்க இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த உலகமே இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த உலகமே இல்லை அப்படின்னா அதற்கான ரீசன் ஒண்ணு, சூரிய வெளிச்சம் தரைக்கு வந்துபடாது, நீர்கள் எல்லாம் வற்றி போகும், நீர்கள் இருந்தாலும் அது விஷத்தன்மை கொண்டதா மாறிடும், தொற்று நோய்கள் பரவும், அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கு. முக்கியமா ரஷ்யாவினுடைய முன்னாள் அதிபர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? நாங்க ஒரே ஒரு அணுகுண்ட போட்டோம்னு வை, அமெரிக்கால இருக்க முக்காவாசி பேரு ஜாம்பிஸா சுத்துவீங்கடா அப்படின்ற மாதிரி ஓப்பன் டாக்கா அடிச்சிருக்கா. அப்படி இதை பார்த்துட்டு இப்பயாவது அமைதியா இருக்கலாம்ல நம்ம ட்ரம்ப் ஐயா அமைதியா இல்ல. அவர் என்ன சொல்றாரு? நீ அடிக்கிறத அடி, நான் பண்றத பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய சொந்த பிரச்சனைக்கு அணு ஆயுதங்களை வச்சு பேசிட்டு இருக்காங்க. இவங்களை நம்பி எப்படி அந்த நாட்டினுடைய மக்கள் அவரை பிரதமர் ஆக்குனாங்க, அவரை ஒரு பிரசிடென்ட் ஆக்குனாங்க அப்படிங்கறதே இங்க ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இப்போ நீங்க எல்லாரும் கேட்கலாம், பில்வின் நீ இப்ப என்னதான் சொல்ல வர? 3ஆம் உலக போர் நடக்குமா நடக்காதா? நடந்தா என்ன மாதிரியான இம்பாக்ட் எல்லாம் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். நடக்க கூடாது அப்படிங்கிறது தான் இங்க நம்ம எல்லாருடைய எண்ணமா இருக்கணும். நம்ம எல்லாரும் இதை தான் சோசியல் மீடியால பிரதிபலிக்கணும். இங்க 3ஆம் உலக போர்னு ஒண்ணு நடந்தா மனித இனம் இந்த உலகத்துல வாழ்றதுக்கான தடயமே இல்லாம போயிரும்னு சொல்லப்படுது. ஏன்னா அந்த அளவுக்கு நாம அணு ஆயுதத்துல ரிசர்ச் பண்ணி டு த எக்ஸ்டென்ட்க்கு நாம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இந்தியாவா இருக்கட்டும் சரி, ரஷ்யாவா இருக்கட்டும் சரி, அமெரிக்காவா இருக்கட்டும் சரி, ஜெர்மனியா இருக்கட்டும் சரி, இப்படி எல்லா நாடுகளும் நாங்களும் வல்லரசு நாடுகள்ல ஒரு நாடா ஆகணும் அப்படின்னு துடிச்சு அழிக்கிறது எப்படின்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஆக இந்த 3ஆம் உலக போர் நடக்க கூடாது, நடக்க விடக்கூடாது. அமைதியை விரும்புறீங்கன்னா இந்த உலகத்துல 3ஆம் உலக போர் நடக்க கூடாதுங்க. எல்லாரும் சமமா அமைதியா எல்லா நாடுகளும் போரை கைவிட்டுட்டு அமைதியா வாழணும் அப்படின்னா நீங்களும் பிரேயர் பண்ணிக்கோங்க. இந்த 3ஆம் உலக போர் நடந்துருச்சுன்னா நம்ம எல்லாம் திரும்ப சந்திப்போமா? இந்த வீடியோ இப்படி எல்லாம் நம்ம உட்காந்து பேசுவோமா? இந்த டெக்னாலஜி எல்லாம் அந்த 3ஆம் உலக போருக்கு அப்புறம் இருக்குமா அப்படின்லாம் தெரியாது. ஏன்னா ஒரு சில பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க, 3ஆம் உலக போர்னு ஒண்ணு நடந்துருச்சுன்னா திரும்ப நாம எப்படி தெரியுமா ஆயிடுவோமா? நம்மளுடைய பழங்குடியின வாழ்க்கை இருக்குல்ல, நம்மளுடைய பூர்வ குடிகள் வாழ்ந்திருப்பாங்கல்ல, கத்தியும் கம்பும் மட்டும் வச்சு விளையாடிட்டு இருப்போமே, ஏதாவது வேட்டையாடுறதுக்கு கம்ப பயன்படுத்தி கல்லை பயன்படுத்தி வாழ்ந்துட்டு இருந்தோமே, அந்த மாதிரியான வாழ்க்கைக்கு திரும்ப அந்த மாதிரியான வாழ்க்கை முறைக்கு நம்ம திரும்ப போயிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதெல்லாம் கேட்கிறப்போ பாக்குறப்போ யோசிக்க கூட முடியல, இந்த 3ஆம் உலக போர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்தா என்ன ஆகுங்கிறத. ஆக 3ஆம் உலக போர்னு ஒண்ணு நடக்க கூடாது. அப்படியே நடந்தாலும் இது எங்க போய் நிற்கும் அப்படிங்கிறது தெரியல. ரீசன் அணு ஆயுதம் அப்படிங்கிறது மனித உயிர்களுக்கு மட்டும் இல்லாம இந்த பூமிக்கும் பயங்கரமான ஒரு கேடை கொடுக்கிற ஒரு விஷயம். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பயனுள்ளதா இருந்தது அப்படின்னு நம்புறேன். மீண்டும் இன்னொரு காணொலியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பில்வின் ரெக்ஸ் வின்சென்ட். நன்றி, வணக்கம்.